ஹாய் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தோலிக்க திருச்சபையின் 266வது தந்தையாக பணியாற்றிய போப் பிரான்சிஸ் அவர் இன்று மரணம் அடைஞ்சிருக்காரு. சரியா? அவரு எப்படி இறந்தாரு? எங்க வச்சு இறந்தாரு? இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு 20 வயசுல இருந்தே பல பிரச்சனைகள் இருந்திருக்காம். பல அறுவை சிகிச்சைகள் பண்ணியிருக்காங்களாம். அது என்னென்ன பிரச்சனை? இப்போ பிரான்சிஸ் இறந்ததுக்கு யாரெல்லாம் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நாம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போப் பிரான்சிஸ்க்கு எத்தனை வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88 வயசு ஆகுது. இவர் எப்போ பிறந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1936 டிசம்பர் 17 அன்று பொறந்தாரு. சரியா? இவரு எப்ப இறந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு காலையில 7:35 போல இறந்திருக்காரு. சரியா? இவரு கிட்டத்தட்ட பிப்ரவரி மாசத்துல இருந்தே அவரு இரட்டை நிமோனியா நோய் சொல்லிட்டு ஒண்ணு மூச்சுக்குழல் அடைப்பு ஒண்ணு ஏற்பட்டிருக்குது. பிப்ரவரி மாசத்துல இருந்து கிட்டத்தட்ட 5 வீக்ஸ் அவரு ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பெற்றுட்டு தான் இருந்திருக்காரு. சரியா? ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுமையா அவர் குணமடையல. மார்ச் மாசம் 23ஆம் தேதி அப்போ அவர டிஸ்சார்ஜ் பண்றாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு வெளிய போகணும் ஆசைப்பட்டிருப்பாரு போல. இருந்தாலும் டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் முழுமையா அ உடல்நிலை அவருக்கு சரியாகல. இன்னும் பிரச்சனைகள் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி. ஆனா மார்ச் 23 டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரு. ஆனதுக்கு அப்புறம் அவரு திருச்சபை சார்ந்த மீட்டிங்ஸ் எல்லாமே அவர் அட்டெண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு பிறகு ஈஸ்டர் ஏப்ரல் 20ஆம் தேதி ஈஸ்டர் நடந்துருச்சு. அப்ப ஈஸ்டர் டைம்ல அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய சர்ச்ல கலந்துக்கிட்டாரு. நெறைய மக்கள ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாரு. சரியா? ஈஸ்டரை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு அடுத்த நாள் 21ஆம் தேதி இன்னைக்கு அவர் இறந்திருக்காரு. அதுவும் காலையில 7:30 மணிக்கு இறந்திருக்காரு. அவரு எந்த நோயினால இறந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூச்சு குழாய். சரியா? அவருக்கு சுவாச பிரச்சனைகள் அதிகமா இருந்திருக்கு. நுரையீரல் செயலிழந்திருக்கு. சரியா? அதனால ஒரு மூச்சு திணறி தான் இறந்திருக்காங்க. ஏற்கனவே டாக்டர் இத பத்தி என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போப் பிரான்சிஸ்க்கு நாங்க இதுவரைக்குமே நாங்க அவருக்கு சிகிச்சை நல்லா பண்ணியிருந்தோம். அதாவது ஆக்ஸிஜன் அதிகமா சுவாசிக்கிறது மாதிரி நாங்க அதிகமா குடுத்துட்டு தான் இருந்தோம். அதனால தான் அவர் இவ்வளோ நாள் சுவாச சுவாச பிரச்சனை இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தாரு. இப்போ திடீர்னு சுவாச பிரச்சனையோட அவர் இறந்திருக்காரு. அதாவது மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்திருக்காரு. அவர் அவருடைய வாட்டிக்கனில் உள்ள அவரது இல்லமான காசா சாண்டா மார்த்தாவில தான் இறந்தாரு. அங்கருந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போம்போது அவங்க செக் பண்ணிட்டு சொன்னாங்க, போப் பிரான்சிஸ் இறந்துட்டாங்க. அப்படி சொல்லியிருக்காங்க. இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போப் பிரான்சிஸ் இறக்குறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மரணம் இந்த இடத்துல தான் நீங்க அடக்கம் பண்ணணும். அது மட்டும் இல்லாம என்னுடைய மரணம் இறுதி ஊர்வலம் ரொம்ப கிராண்டா இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு சிம்பிளா தான் இருக்கணும். ரொம்ப டெக்கரேஷன்லாம் பண்ணி அப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி போப் பிரான்சிஸ் சொல்லியிருக்கிறாங்க. போப் பிரான்சிஸ இப்ப என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய இறுதி ஊர்வலம் அதாவது சிம்பிளா தான் நடக்கணும்னு அவரு சொன்னதுனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய இறுதி சடங்க ஒரு வெள்ளை துணியால அணிந்து அந்த மாதிரி தான் பொதுமக்கள் மத்தியில வச்சிருக்காங்க. சரியா? இப்போ அவருடைய இறுதி அஞ்சலி எப்படி வச்சிருக்காங்க, எங்க வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனித பேதுரு பிசிலிக்காவின் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய இறுதி ஊர்வலம் எங்கெல்லாம் நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமில் உள்ள பிசிலிக்கா ஆக்வா சாண்டா மரியா மல்ஜேரியா அந்த இடங்கள்லாம் அவருடைய இறுதி ஊர்வலம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு அவருடைய அடக்கம் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆசைப்பட்டது மாதிரி வத்திக்கான் சொல்லிட்டு ஒரு இடத்துல அவர் ஆசைப்பட்டிருக்காரு. அந்த பிளேஸ்ல தான் அவருடைய அடக்கமும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ போப் பிரான்சிஸ் இறந்துட்டாரு. இவர் இறந்ததுக்கு துக்க நாள் எத்தனை நாள் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9 நாள் துக்க நாள் சொல்லிட்டு வைக்கிறாங்க. சரியா? இப்போ போப் பிரான்சிஸ் இறந்துட்டாரு. இவருடைய பதவி யாருக்கு போகும்? இந்த பதவி எப்போ குடுக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய பதவி கிட்டத்தட்ட இவர் இறந்ததுக்கு 15 நாள்ல இருந்து 20 நாளுக்குள்ள அடுத்த தலைவர தேர்ந்தெடுக்கப்படுவாங்களாம். அதுவும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 80 வயசுக்கு உட்பட்டவங்கள தான்
தேர்ந்தெடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ போப் பிரான்சிஸ பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரு 1936 டிசம்பர் 17ல பொறந்திருக்காரு. அதாவது இன்னைக்கு 2025 ஏப்ரல் 21ஆம் தேதி இறந்திருக்காரு. சரியா? இவரு பொறந்தது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜென்டினால யுவானஸ் அயர்லிஸ்ல என்ற பகுதியில வந்து பொறந்தாரு. இவரு இறந்தது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டிக்கனில் உள்ள அவரது இல்லமான காசா சாண்டா மார்த்தாவில வந்து இறந்திருக்காரு. சரியா? இப்போ இவர போப் பிரான்சிஸ் தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இவருடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போப் பிரான்சிஸ் கிடையாது. இவருடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் மரியோ பொர்கோலியோ. சரியா? இவருடைய உண்மையான பெயர் இதுதான். ஆனா இவர் எதனால இந்த பெயரை மாத்துனாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனித பிரான்சிஸ் அசிசியின் நினைவாக பிரான்சிஸ் என்ற பெயரை வந்து அவர் தேர்ந்தெடுத்து அதை வந்து போப் பிரான்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டாரு. சரியா? சரி, போப் பிரான்சிஸ்க்கு வந்து அஹ், கிட்டத்தட்ட 21 வயசுல இருந்து பல நோய்கள் வந்திருக்குது. அதுல நிறைய அறுவை சிகிச்சையும் பண்ணியிருக்காரு. அது என்னென்ன நோய், என்னென்ன இது விஷயத்துக்கெல்லாம் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காரு, அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்னா பார்க்கலாம். போப் பிரான்சிஸ் அவருடைய 21 வயசுல, சரியா, அவருக்கு கிட்டத்தட்ட 1957ல, சரியா, அர்ஜென்டினாவில் கடுமையான நுரையீரல் தொற்று அவருக்கு இது ஏற்பட்டிருக்குது. இதனால அவர் வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில இருந்தாரு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ டாக்டர் வந்து அவங்கள்ட்ட சொல்றாங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போப் பிரான்சிஸ் வந்து அவருடைய உயிரை வந்து கூட நம்ம கவலைப்படல. சரி, நம்ம பொழைச்சிருவோம் கண்டிப்பா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அப்ப நீங்க வந்து பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுரையீரலுக்கு மேல் பகுதியில ஒரு அறுவை சிகிச்சை வந்து நடக்குது. சரியா? அந்த சிகிச்சையில அவருக்கு வந்து சுவாச திறனை வந்து பாதிச்சுது அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரியா? அதுலருந்து அவருடைய நோய வந்து பல பிரச்சனைகள வந்து சந்திச்சுட்டு வந்தாரு. அடுத்ததா 2021ல ஜூலை மாசம் அவருக்கு ஒரு பிரச்சனை வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடல் சம்பந்தமான ஒரு நோய். அது என்ன நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைவர்டிகுலிட்டிஸ் சொல்லிட்டு காரணமாக அவர என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அறுவை சிகிச்சை பண்றாங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பெருங்குடல்ல ஒரு பகுதி வந்து அகற்றப்பட்டு சிகிச்சை எடுத்துட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட 10 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. சரி, இந்த மாதிரி ஒரு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாட்டு 2023ல ஒரு அறுவை சிகிச்சை நடந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 2 ஆப்ரேஷன் பண்ணியிருந்துல்ல, அந்த ஆப்ரேஷன் காரணத்தினால அவருடைய குடல் ஒரு பகுதி வந்து அடைப்பு ஏற்பட்டிருக்குது. அதனால என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடல் அடைப்பு காரணமாக அவருக்கு அறுவை சிகிச்சை நடந்துச்சு. அதுக்கு பிறகு 2023 டு 24ல, சரியா, அவருக்கு வந்து நிமோனியா தொற்று ஏற்பட்டிருக்குது. அதுல வந்து ரோமில் உள்ள ஜேமெல்லி மருத்துவமனையில வந்து அவர் சிகிச்சை பெற்றாரு. அதுக்கப்புறம் என்ன நோய் வந்து அப்படின்னு பார்த்தீங்க, இவருக்கு இந்த மாதிரி நோய்கள் இருந்ததுனால இவருக்கு ஃபுல்லா வந்து மூச்சு திணறல் வந்து அதிகமா ஏற்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் பிப்ரவரி 2025 அந்த டைம்ல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து இரட்டை நிமோனியா சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்து ஏற்பட்டுச்சு. அப்பதான் அவருடைய ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆகுறாரு. அட்மிட் ஆன நாள்ல இருந்து கிட்டத்தட்ட 5 வீக்ஸ் வந்து அவருடைய ட்ரீட்மெண்ட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த 5 வீக்ஸ்லயும் வந்து அவருக்கு நெறைய பிரச்சனைகள் வந்து என்ன பிரச்சனைகள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் நெறைய அறுவை சிகிச்சை பண்ணதுனாலயும், மூச்சு திணறல் காரணமாக நுரையீரல் பிரச்சனை, கிட்னி தன்னால ஃபெயிலியர் ஆயிருக்கு. அப்புறம் வந்து ஹார்ட்ல வந்து அந்த அளவுக்கு பிரஷர் இருந்திருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெறைய மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்குது. இவருக்கு இந்த நோயினாலே பக்கவாதம் ஏற்பட்டுச்சு. கால் வலி, மூட்டு வலி இப்படி சொல்லிட்டு பல நோய்கள் வந்து இவருக்கு இருந்திருக்குது. இதனால அதிகமா சிகிச்சை பெற்றுட்டு தான் வந்திருந்தாரு. இன்னைக்கு வந்து சிகிச்சை பலனின்றி இறந்திருக்கிறாரு. இத வந்து உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போப் பிரான்சிஸ் இருக்காருல்ல, இவர் வந்து முழுக்க முழுக்க வந்து ரொம்ப ஆடம்பரமா வாழணும் அப்படின்னு வந்து நினைக்க மாட்டாரு. ஃபுல் டைம் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழைங்கள் கூட தான் இருப்பாரு. அவருக்கு வந்து திருச்சபையின் சார்பாக ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பிளேஸ் வந்து தங்குறதுக்கு வந்து இடம் ஒதுக்கியிருக்காங்க. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த எனக்கு வேண்டாம். நான் வந்து என்னுடைய அந்த ஏழை எளிய மக்கள் கூட ஒரு இடத்துல வந்து நான் இருந்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சிம்பிளான அவருக்கு தகுதிக்கு ஒரு சிம்பிளான ஒரு வீட்ட வந்து வாழ்ற அளவுக்கு வந்து எடுத்து அங்க தான் தங்குனாரு. நெறைய ஏழை எளிய மக்களுக்கு வந்து நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சரியா? இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ போப் பிரான்சிஸ் வந்து இறந்ததுக்கு வந்து நெறைய பேர் வந்து இரங்கல் தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்க. சரியா? இப்போ யாரெல்லாம் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ்,
கத்தோலிக்கர்களுக்கு அர்ப்பணிப்பு மிக்க வழிகாட்டியாகவும் அன்பு மிக்க தந்தையாகவும் இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கிலாந்து மன்னர் அவங்களும் தெரிவிச்சிருக்காங்க. அவரது இரக்கம் திருச்சபையின் ஒற்றுமைக்கான அக்கறை மற்றும் மனித நோயத்திற்கான அர்ப்பணிப்பு நினைவு கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டே லேயன் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அவரது எளிமை மற்றும் ஏழைக்கணக்கான அன்பு உலகமெங்கும் மில்லியன் கணக்கானவர்களை ஊக்கப்படுத்தியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதநேயம் மற்றும் நீதிக்காக பாடுபட்டவர். ஆர்த்தடகாஸ் மற்றும் கத்தோலிக்க திருச்சபைக்கு இடையேயான உரையாடலை மேம்படுத்தினார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இரங்கலும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் அப்படின்னு அவர் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. பாலத்தீன மக்கள் உரிமைகளுக்கு உண்மையான நண்பர். பாலத்தீன அரசை அங்கீகரித்து வாடிக்கனின் பாலஸ்தீன கொடியை ஏற்றினார் அப்படின்னு வந்து அவங்க சொல்லி அதை இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பிரதமர் நரேந்திர மோடி அவரது மறைவு ஆழ்ந்த வேதனையை அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. சரியா, இவங்க எல்லாருமே போப் இறந்ததுக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. சொல்லப்போனா போப் பிரான்சிஸ் வந்து ஒரு நல்ல ஒரு நபர் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நெறைய ஏழை எளிய மக்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. போப் பிரான்சிஸ் வந்து ஒரு நல்ல ஒரு நபர் தான். ஏன்னா நெறைய பேத்துக்கு ஏழை எளிய மக்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா இவரு இறக்கறதுக்கு முன்பே என்னுடைய வந்து இறுதி சடங்கு சிம்பிளா தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு போப் பிரான்சிஸ் ஒரு நல்ல ஒரு நபர் தான். இப்ப போப் பிரான்சிஸ் இறந்ததுக்கு நம்மளும் அவருடைய ஆத்மா சாந்தி அடையறதுக்கு ப்ரேயர் பண்ணுவோம். இந்த வீடியோ பார்க்குற நீங்க உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.